இந்த படம் பார்க்கும்போது வந்து என்ன இப்போ பேச்சே வரல. நிறைய ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு கணவன் ரோல் இருக்கிறவன் வந்து சரியில்லைன்னா அந்த குடும்பம் எந்த நிலைக்கு போகும் அப்படின்றத வந்து ரொம்ப ஆழமாக வந்து சொல்லியிருக்காப்புல. குடின்றது வந்து ஒரு காலங்காலமான ஒரு பிரச்சனை அப்படின்றது ஒரு பொதுமையாக பார்க்காம இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டெம்பரரியில் வந்து சொசைட்டியில் மிகப்பெரிய ஒரு விளைவை வந்து இந்த குடி கலாச்சாரம் உருவாக்கியிருக்கு. இந்த படத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க, உன்னால் 10 வருஷத்தை நான் தொலைச்சிட்டேன், உன்னால் திரும்ப தர முடியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தையாக, நெஞ்சு தைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தது. பட் ஸ்டில் 10 வருஷத்தை தொலைச்சாலும் ஷீ இஸ் கிவிங் அன் அனதர் சான்ஸ். தமிழ் சினிமா உலகத்தை முன்னோக்கி நகர்த்துறதுக்கான வேலையை தான் இந்த படம் எல்லா வகையிலும் செய்யுது. நீ சரியில்லை தான், புருஷன்கிட்ட மனைவி சொல்கிறாங்க நீ சரியில்லை தான், அதுக்காக கண்டனாய் கூப்பிட்டு நான் போய் படுக்க முடியுமா அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் தானே டிசைட் பண்ணணும், அப்படி படுக்கிறதா இருந்தால் கூட அதை நான் தானே டிசைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரே ஒரு இடம், ஒரு சின்ன கேப்பில் ஒரு அழகான என்னுடைய உரிமை என்னோட சுதந்திரம். திருமணம் பண்ணிட்டு வரும்போது எல்லாருமே வந்து நல்லா வாழணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு குடியே கெடுக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற பல வீடுகளை இந்த கதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல வந்து எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஒரு படத்துக்கு நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அனைத்தும் இந்த படத்தில் வந்து இருக்குது. அதை வந்து ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப அழகான ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக வந்து இது ஒரு குறிப்பிட்ட சினிமா லவருக்கான ஒரு ஆர்ட் ஃபிலிமாக அது இல்லாமல் ஜனரஞ்சகமாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் ரொம்ப சூப்பரான ஒரு படமாக வந்திருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். பாட்டில் ராதா பார்த்துட்டு வெளில வந்தோம். பாட்டில் ராதாவில் நடிச்சிருக்கிறத விட இந்த படத்தில் பார்ட்டாக இருக்கிறது வந்து, படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. ஏன்னா சொசைட்டிக்கு தேவையான விஷயத்த இவ்வளோ அழுத்தமாகவும் அழகாகவும் ஒரு ஒரு மாஸ்டர் கிராஃப்ட்மேன்ஷிப்போட ஒரு படத்தை கொடுக்க முடியுங்கிறது வந்து இப்போ இதில் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுது. நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், தினகர் சார் தான் என்னோடய மாஸ்டர், என்னோட குருன்னு. திரும்பவும் அது வந்து ரொம்ப ப்ரௌடாக நான் சொல்லிக்கிறேன். அவர் தான் என்னோடய மாஸ்டர், அவர் தான் என்னோடய குரு. அவரை பார்த்து தான் நான் வந்து ஃபிலிம் மேக்கிங் வந்து கற்றுக்கிட்டேன். ஜமாங்கிற ஒரு ஃபிலிமே வந்து எனக்கு அவரால் தான் கிடச்சிது. ஸோ இந்த படம் பார்க்கும்போது வந்து என்ன இப்போ பேச்சே வரல. நிறைய ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்டாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற பல வீடுகளை இந்த கதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல வந்து எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஒரு படத்துக்கு நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அனைத்தும் இந்த படத்தில் வந்து இருக்குது. அதை வந்து ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப அழகான ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாட்டில் ராதா படம் பார்த்தேன். ரொம்ப ஒரு முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். அதாவது இந்த படத்தோட இயக்குனர் வந்து தினகரன் சிவலிங்கம் வந்து என் கூட படத்தில் ஒர்க் பண்ணார். என்னோடய அசிஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் ரஞ்சித்தோட அசிஸ்டண்ட்டு. ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா இது நம்ம வீட்டில், எதிர் வீட்டில், பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை, ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு கணவன் ரோல் இருக்கிறவன் வந்து சரியில்லைன்னா அந்த குடும்பம் எந்த நிலைக்கு போகும் அப்படின்றத வந்து ரொம்ப ஆழமாக வந்து சொல்லியிருக்காப்புல. ரொம்ப முக்கியமான படம். இது வந்து நீலம் ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கலாக பேசுது, இல்லை கேஸ்ட் பேஸ்டாக ஒரு படம் இருக்கும் அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு அது மாதிரி யாரும் நினச்சிடாதீங்க. எல்லாத்தையும் தாண்டி இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப என்கேஜாக இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப கமர்ஷியலான ஒரு சூப்பராக இருக்குது இந்த படம். நல்லா ரசிப்பீங்க, சிரிப்பீங்க. முக்கியமாக பெண்கள் இதை ரொம்ப தூக்கி கொண்டாடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி. பாட்டில் ராதா படத்தினுடைய ப்ரீமியர் முடித்த கையோட ரொம்ப எமோஷனாக இருக்குது இந்த படம். காரணம் என்னென்னா, ரொம்ப மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இந்த படம் வந்து கையாண்டிருக்கு. தமிழ்நாட்டில் நீலம் மாத இதழில் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு தலையங்கம் ஒன்று எழுதினேன். அது வந்து என்னென்னா, இந்த குடி கலாச்சாரம் கடந்த 20 வருடத்தில் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கக்கூடிய குடி கலாச்சாரம் என்னென்ன மாதிரியான சமூக பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு அப்படின்றது வந்து ஆய்வுக்குட்படுத்து. அதை வந்து சரியான ஆய்வுக்கு இதுவரை யாரும் கணக்கில் எடுக்கலை அப்படின்றத நான் அதை எழுதியிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு மிக முக்கியமான படம். ஏன்னா வந்து குடின்றது வந்து ஒரு காலங்காலமான ஒரு பிரச்சனை அப்படின்றது ஒரு பொதுமையாக பார்க்காம இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டெம்பரரியில் வந்து சொசைட்டியில் மிகப்பெரிய ஒரு விளைவை வந்து இந்த குடி கலாச்சாரம் உருவாக்கியிருக்கு. அதை வந்து கணக்கில் எடுத்து அந்த குடிக்கு அடிக்ட் ஆகிறவங்களுடைய லைஃப் வந்து என்னவா அங்கே மாறி இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. இயக்குனர் தினகரன் வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய ரீடிங் பின்புலத்துலேருந்து வந்தவர். எனக்கு நல்லா தெரியும். நிறைய உலக சினிமா பார்க்குறவர், நிறைய ஃபிலாசபி படிக்கிறவர்.
அந்த இதில் என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய எளிய மொழியிலிருந்து தன்னுடைய மேன்மையான அறிவால் விலகாமல் எளிய மக்களினுடைய ஒரு மொழியில் அதே சமயத்தில் இதில் ஒரு ஃபிலாசபி இருக்குது, இதில் ஒரு ஆர்டிஸ்டிக்கான மேக்கிங் இருக்குது. அந்த மேக்கிங்க்கு வந்து எந்த வகையிலையும் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படாமல் மக்களுக்கு இன்றைக்கி தேவைப்பட்ட ஒரு கதையை ரொம்ப சூப்பரான ஒரு மொழியில் சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் வந்து மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கும். தினகரன் அவர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை ஒவ்வொருத்தரும் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இது இருக்கும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக வந்து இது ஒரு குறிப்பிட்ட சினிமா லவருக்கான ஒரு ஆர்ட் ஃபிலிமாக அது இல்லாமல் ஜனரஞ்சகமாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் ரொம்ப சூப்பரான ஒரு படமாக வந்திருக்கு. வாழ்த்துக்கள், நன்றி. தில் ராதா படம் போஸ்டர் பார்க்கும் பொழுதே இது நிச்சயமாக ஒரு நல்ல குடிப்பழக்கத்துக்கு உண்டான ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய படம் அப்படின்னு பார்க்கும் பொழுதே தெரிஞ்சாலும் கூட இன்றைக்கி எத்தனை பேர் மெசேஜை கேட்க தயாராக இருக்காங்கன்னு தெரியல. படத்தில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மெசேஜை வச்சு படம் எடுத்தாலே இது தேவையில்லாத மெசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்குது. படம் முழுக்க ஒரு மெசேஜை எவ்வளோ ஹியூமரஸாக சொல்ல முடியுமோ அதையும் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கிறாரு இயக்குனர். அதுபோல் அதில் இருக்கக்கூடிய இம்பேக்ட்ஸையுமே ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து மோர் தேன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தில் நிறைய இடங்களில் அவர் வந்து ஃபெமினிசம் பற்றி பேசியிருக்கிறாரு, சரியான ஃபெமினிசத்தை பேசியிருக்கிறாரு. எல்லா பெண்களும் வந்து இன்றைய காலகட்டங்களில் வந்து நல்லா சம்பாதிக்கணும், வீடு இருக்கணும், ரொம்ப படோபகாரமாக இருக்கணும், அப்படிப்பட்ட ஆண்களை தான் திருமணம் செய்து கொள்வதாக இன்றைக்கு ஒரு போக்கு நிலவி கொண்டு இருக்கிறது. இவங்க வந்து புறநகர் பகுதியில் காட்டக்கூடிய விஷயங்களை அங்கே இருக்கக்கூடிய வாழ்வியலில் இருக்கக்கூடிய பெண்களை எடுத்து காட்டியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் இன்சைட் ஆஃப் த சிட்டியில் பார்க்கும்போதும் கூட பல பேருடைய அப்பர் மிடில் கிளாஸில் வாழக்கூடிய பெண்களின் நிலைமையும் கூட இன்றளவும் அப்படி தான் இருக்குது. ஒரு பெண் எந்த அளவிற்கு அந்த ஆணுக்கு வாய்ப்பு கொடுப்பா, திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டதுக்கு அப்புறமா எத்தனை வருடங்கள் வாய்ப்பு கொடுப்பா. ஏன்னா இந்த படத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க, உன்னால் 10 வருஷத்தை நான் தொலைச்சிட்டேன், உன்னால் திரும்ப தர முடியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தையாக நெஞ்சு தைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தது. பட் ஸ்டில் 10 வருஷத்தை தொலைச்சாலும் ஷீ இஸ் கிவிங் அன் அனதர் சான்ஸ் டு லிவ் எ ஹாப்பி லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணின் காலடியில் எந்த அளவுக்கு அவனை சமர்ப்பிக்கிறானோ, சரண்டர் ஆகிறானோ, அப்போ அவனுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக ப்ளூம் ஆகும் அப்படிங்கிறத ஃபைனல் டச்சில் அவர் வளர்க்கக்கூடிய மரங்களில் அது பூக்கக்கூடிய விதத்தில் என்னால் ரொம்ப அழகாக பார்க்க முடிஞ்சுது. அதனால் ஒரு அழகான ஒரு குடும்ப படம் எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி, ஏன்னா இன்றைக்கி சோஷியல் ட்ரிங்கிங் அப்படிங்கிறது எல்லா வீடுகளும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். பட் ஸ்டில் அது சோஷியல் ட்ரிங்கிங்காக நார்மலாக இருக்கும்போது சோஷியல் ட்ரிங்கிங்காக இருக்கிறது. when the man goes to depression state, அது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமான ஒரு இந்த இந்த வியாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த அளவுக்கு அது ஒரு வியாதி உண்டாக்குது அப்படிங்கிறது வந்துக்கு கீழ்மட்டம் மேல்மட்டம்னு இல்லை, யாருமே அதுக்கு விதிவிலக்கு இல்லை. எல்லாருமே அதில் ஒன்ஸ் அடிக்ட் ஆகிட்டா அவங்க லைஃப் வில் பி a வெரி பிக் ஜீரோ அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இப்படி ஒரு சமகாலத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அழகான திரைப்படத்தை கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் சார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி. தினகரன் இயக்குனர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம். பாட்டில் ராதா படம் இப்போ பார்த்து முடிச்சுட்டு மிஸ்கின் சார் வந்து சொல்லும்போது சொன்னார், 2 பேரை பற்றி சொன்னேன். முதல்ல இயக்குனரை பற்றி ஒன்று சொன்னார். இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கணும்னா இந்த சமூகத்தின் மேலே ஒரு அக்கறையும் அன்பும் ஒரு பொறுப்பு இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு தினகரன் பற்றி சொன்னார். உண்மை அதுதான். அதே மாதிரி குரு சோமசுந்தரம் அண்ணம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நடிப்பை பற்றி பேசும்போது ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதனால் மட்டும்தான் இப்படி நடிக்க முடியும்னு சொன்னார். அது ரெண்டும் அப்படியே அப்சல்யூட்டான உண்மை. இந்த படத்துக்குள்ளே பேசுகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருந்தாலும் பொதுவாக நம்ம மலையாள சினிமா, பெங்கால் சினிமா அல்லது வேறு ஏதோ மொழி சினிமாக்களை இந்த மாதிரி படம் தமிழில் வராதான்னு சொல்லிகிட்டு இருப்போம். ரொம்ப அற்புதமாக அப்படி ஒரு அட்டகாசமான முயற்சியை தினகரனும் நீலம் ப்ரொடக்ஷனும் ரஞ்சித்தோடரும் சேர்ந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு படம். இந்த படத்துக்குள்ளே அவர் நிறையா இது எல்லா வகையிலையும் தமிழ் சினிமா உலகத்தை முன்னோக்கி நகர்த்துறதுக்கான வேலையை தான் இந்த படம் எல்லா வகையிலும் செய்யுது. அதாவது படத்தோடைய தயாரிப்பாக இருக்கட்டும் அல்லது படத்தில் பேசியிருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி நகர்த்துறதுக்கான வேலையை தான் செய்யுது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஃபெமினிசம் பெண்ணுரிமை பேசுகிறார் தினகரன். நீ சரியில்லை தான், புருஷன்கிட்ட மனைவி சொல்கிறாங்க நீ சரியில்லை தான், அதுக்காக கண்டனாய் கூப்பிட்டு நான் போய் படுக்க முடியுமா அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் தானே டிசைட் பண்ணணும், அப்படி படுக்கிறதா இருந்தால் கூட அதை நான் தானே டிசைட் பண்ணேன் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரே ஒரு இடம் ஒரு சின்ன கேப்பில் ஒரு அழகான என்னுடைய உரிமை என்னோட சுதந்திரம் அப்படிங்கிறத தினகரன் பேசியிருப்பார். தினகரன் பிரமாதமான
ஒரு இயக்குனராக, முதல் பட இயக்குனராக ரொம்ப டெப்த்தாக மிஸ்கின் சார் சொன்ன மாதிரி ரைட்டிங்காக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், அதுக்குள்ளே நிறைய விஷயங்களை அவர் உள்ளுக்குள்ளே வச்சு ஒரு அழகான திரைக்கதையாக இவ்வளோ ராவான ஒரு கதையை இவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவ்வளோ ராவான இந்த ஒரு ஸ்பேஸுக்குள்ளே ஒரு கதையை கடைசி வரை என்டர்டைன்மெண்ட்டாக எமோஷனாக கொண்டு போகிறதுங்கிறது நிச்சயமாக ஒரு பெரிய சவால். அந்த சவாலை எடுத்துக்கிட்டு முதல் படத்துலேயே நான் அடித்து தூள் கிளப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தினகரன் பண்ணியிருக்காரு. தினகரனுக்கும் ரஞ்சித் அண்ட் நீலம் டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் ஜெயிக்கணும்ல, கண்டிப்பாக ஜெயிக்கும். பெருசாக பெண்கள் மத்தியிலே இது வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் கல்யாணந்தி. நான் ஒரு சமூக செயற்பாட்டாளர். குறிப்பாக வந்து கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய பெண்களோடு இன்றைக்கி நாங்கள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டிலையும் அது வந்து அண்டர் ப்ரிவிலேஜ்டுன்னு கிடையாது, அதே மாதிரி மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ் எல்லா தரப்புலையுமே வந்து பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிற குற்றங்கள், அதாவது பாலியல் குற்றங்கள் பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த மாதிரி குடிச்சு கணவரால் வந்துட்டு அடிமைப்பட்டு கிடைக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து சஞ்சனா சைட்லேருந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸோ ஒரு ஒய்ஃப் திருமணம் பண்ணிட்டு வரும்போது எல்லாருமே வந்து நல்லா வாழணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி குடியே கெடுக்கும் அப்படின்றத இளம் இயக்குனர் ரொம்ப அழகாக வந்துட்டு இதை திரைப்படம் வழியாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்டிருந்தாலோ இல்லாட்டி பக்கத்தில் இருந்து ஒரு நபரை பார்த்துருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான திரைப்படங்களை எடுக்க முடியும் அப்படின்னு நான் ஆழமாக நம்புகிறேன். இல்லாட்டி சொசைட்டி வழியாக அவர் எந்த மாதிரியான ஒரு மெசேஜை எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா சஞ்சனாவுடைய டெசிஷன். அவங்க ஏதாவது குடிச்சிட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் திரும்பி செய்ய மாட்டேன்னு. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு அவங்களுடைய டெசிஷன் வந்து அவங்களுடைய சுயமரியாதையை வந்து எடுத்து சொல்லியிருக்கு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அதில் டைலாக்ஸ் வந்து ஃபியூ டைலாக்ஸ் தான். என்னாலையும் வாழ முடியும், எனக்கும் கை கால் இருக்குது, நான் ஏன் சாகணும், உனக்காக உன்ன மாதிரி ஒரு ஆளால் நான் ஏன் சாகணும் அப்படின்னு கேட்குற அந்த டைலாக் வந்துட்டு இட் இஸ் வெரி வெரி இம்பேக்ட்ஃபுல். அண்ட் இந்த குழுவுக்கு ரொம்பவே வாழ்த்துக்கள். அண்ட் அதே மாதிரி சோமசுந்தரம் சாருடைய டைலாக்ஸ் டெலிவரியில் நிறையா டைம் வந்துட்டு சொசைட்டி மேலே, அதாவது குடிக்கிறதுக்கு பல காரணம் தேடும்போது சொசைட்டி மேலே நிறையா குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சு இது காரணம், கடை திறந்து வச்சுருக்காங்க காரணம்னு சொன்னாலும் கடைசியில் வந்துட்டு இது ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது. எத்தனையோ பேர் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்க்கு போனாலுமே திரும்பி வந்து அவங்க வந்து ரீஇன்டகிரேட் ஆகுறாங்களா அப்படின்றது, ரீஹபிலிட்டேட் ஆகுறாங்களா அப்படின்றது ரொம்பவே இன்னைக்கு சேலஞ்சிங்கான ஒரு ஃபேக்டர். இந்த படத்தில் வந்துட்டு இது ஒரு பாசிட்டிவான மெசேஜாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு ரீஹபிலிட்டேட் ஆகியிருக்காரு, அவருடைய குழந்தையும் மனைவியும் யோசிக்கிறாங்க. ஆனால் ரீஹபிலிட்டேட் ஆகாத மனிதர்களுக்கும் இந்த மெசேஜ் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா பல குடும்பங்கள் வந்துட்டு திரும்பி சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த முன்னெடுப்பை எடுத்த தோழர் ரஞ்சித்துக்கும் அண்ட் இந்த இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா, நான் கேட்டேன் வந்து ஃபஸ்ட் டைம் படமா அப்படின்னு. இல்லை, இது ஃபஸ்ட் டைம் படம் மாதிரி எனக்கு தெரியலை, ஏன்னா நானுமே நிறையா படம் பார்ப்பேன். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்க எல்லா கேரக்டர்ஸுமே குறிப்பாக வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸாக இன்டெப்த் பேசியிருக்காங்க. ரொம்ப ட்ரக்ஸ்குள்ளே போகாட்டியுமே வந்து அங்கங்கே கொக்கைன், அதுக்கப்புறம் அந்த இன்டர்மிஷனுக்கு முன்னாடி இருந்த ஒரு சீன் வந்துட்டு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த யங் ஆக்டராக இருக்கட்டும், அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த நிலை தடுமாறிய நிலைமை, அவங்க அந்த குற்ற பின்னணி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜுவனைல் ஹோம்ஸில் நாங்கள் வந்து 18லேருந்து 20 வயசுக்குள்ளே எத்தனையோ குழந்தைகள் வந்துட்டு குற்ற செயல்களுக்கு ஈடுபட்டுட்டு அதில் வந்து ரொம்ப பிரதானமாக வந்து ட்ரக் யூசேஜ் தான். ஸோ அந்த ட்ரக் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் தான். அதையுமே வந்துட்டு டச் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த படம் வந்து எல்லா மக்களையும் போய் ரீச் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்துடைய வெற்றி விழாக்கு எங்களை அழைங்க. தேங்க்யூ ஸோ மச்.